ஓப்பன் சேலஞ்ச். இன்னும் 10 வருஷம் இந்த வழக்கு நடக்கட்டும். மண்ணை கவுவீர்கள். எங்கேயாவது ப்ரூவ் பண்ணீங்களா? ஒண்ணு வெள்ளரிக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்புத்திராணி இருக்கு. எங்கிருந்து நடந்துச்சுன்னு தெரியுது. அதை நிரூபிக்க முடியாது. நிர்மல்குமார் ராஜினாமா செய். தெரியாத விஞ்ஞான ஊழல். அப்ப யார் நீ தோத்துட்டியா? அமைச்சரா ஜெயலலிதாவே பாத்துறா. டேய் ஜுஜுபி பசங்களா, நான் இப்போ சொல்றேன், சொடக்கு போட்டு சொல்றேன். சார்ஜ் ஷீட் கூட போட முடியாம தோத்து போனார் ஜெயலலிதா. ஆர்வ கோளாறு பசங்க ஏதோ தெரியாம குத்துன ஓட்டுல தப்பி தவறி வந்த ஆட்சி இது. கண்ணா, நீங்க எதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டிக்கிட்டீங்கடா நீங்க. இன் ரியாலிட்டி யூ ஹேவ் பீன் காட் ரெட் ஹேண்டட். வைகோ என்கின்றவருடைய உளறுவாயால் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார் விஜய். 30 பக்கத்துக்கு அவர் மேல இருக்கிற கேஸ் மட்டுமே இருக்குது. இருக்கு விஜயபாஸ்கர் 30 பக்கத்துக்கு அவருடைய அபிடேவிட்ல அவர் மேல இருக்கிற கேஸ் மட்டுமே இருக்குது. டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணார் சார் ஜனநாயக படுகொலை விஜய். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தலைவர் சொன்னது சரி. 6 மாதம் தாங்காது சார் இந்த அகங்கார ஆட்சி. 6 மாதம் தாங்காது சார் இந்த ஆணவ ஆட்சி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திமுக தான் தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தியது அப்படின்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோவை ஆதாரமாக வைத்து நேற்று 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவரிடம் 35 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத அவர் வாக்கு மூலமாக கொடுத்துருக்குறாரு. திமுக தான் குதிரை பேரம் நடத்துகிறாங்க, அதை மறைக்கிறதுக்கு எங்கள் மேலே பழிய போடுறாங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமாரும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒன்னொன்னா டிகோட் பண்ணிடுவோம். நான் வெறும் வன்மத்தையும் அவதூறையும் மட்டுமே வைத்திருக்கும் நிர்மல்குமார் என்கின்ற இவருக்கு ஒரு பகிரங்க சவால் விடுகிறேன். ஏன்னா இன்னையோட முடிய போறதில்லை. இது ஒரு நீண்ட சட்ட போராட்டம். தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் இது நிரூபித்து காட்டட்டும். ஒன்று ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எவ்வளவு பெரிய அறிவுகட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோம். அப்போ நீங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்துருமா? இப்போ அதான பாயிண்ட். அதுதான் சொல்லியிருக்காரு, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த இடத்துல இது க்ளோஸ் ஆயிடுச்சு சார். இல்லை, நாங்கள் 35 கோடி ரூபா ஒரு ஆளுக்கு தர்றோம், நாங்கள் அவ்வளோ முட்டாளா? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒரு ஆளுக்கு 35 கோடி ரூபா? இல்லை, அது ஏதாவது பிழையாக இருக்கலாம். இல்லை சார், அமைச்சர் சொல்கிறாரு சார். அமைச்சருடைய அடுத்து வரேன். நான் அமைச்சருடைய இந்த பித்தலாட்டங்களை பற்றி நான் வர்றேன். அடுத்து ஃபேக்ட்ஸை பற்றி நான் வர்றேன். அமைச்சருடைய பித்தலாட்டங்கள், அமைச்சருடைய பேச்சில் இருக்கக்கூடிய பொய்கள், புழுகு மூட்டைகள், அவதூறு மலம் எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கரண்ட் கட் ஆனாலும் அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம். ஏன் இப்படி விஜய் என்கின்ற இந்த நபர் தன்னந்தனியாக நான் வந்தேன், ஜெயித்தேன், ஊன்னு பில்டப் கொடுக்கக்கூடியவர், எங்கள் அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரை பார்த்து, அல்லது இன்னைக்கு தேதிக்கு ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவரை பார்த்து இவ்வளவு ஜுரம், பயம் எதற்காக? இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளவு வானலாவிய பவர் இருக்குன்னு அப்போ நீங்கள் எதுக்கு அதிகாரம் இருக்கிறீங்க? இப்போ விஜய் செந்தில் பாலாஜினா பயந்து போய் கரூர்லேருந்து கோவைக்கு போனாரு அப்படின்னு அன்றைய தாவேகா தலைவர் நான் அதை டைவர்ட் பண்ண விரும்பல. அவர் தானே பயந்தார். இப்போ நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்க. இப்போ நான் அந்த பாயிண்ட் போயிட்டேன்னு வைங்களேன், இன்னும் டீப்பாக பேசணுமா, பொலிட்டிக்கலாக பேச வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்கு, இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு. அவர் பயந்து போனாரா, இல்லை அங்கே பயந்து 42 பேர் செத்தவொடனே கரூருக்கு அவர் வந்தாரா? ஏன்னா நீங்கள் அரசியலுக்காக ஒருவர் போகிறது பயம் அப்படின்ட்டிங்கன்னா, நடந்த சம்பவம் நடக்கும் பொழுது விரைந்து கரூருக்கு ஓடி வந்தவர் செந்தில் பாலாஜி, அங்கிருந்து ஓட்டம் பிடித்தவர் விஜய். அதனால் இந்த நான்சென்ஸை நான் பேச விரும்பல. நான் என்ன வரேன்னா, விஜய் ஆட்சியில் கரண்ட் கட்டானா அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. விஜய் அங்கே 42 பேர் இறந்து போனால் அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி. விஜய் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு யாராவது முயற்சி எடுத்தால் அவருக்கு பேரும் செந்தில் பாலாஜி. பேசாமல் செந்தில் பாலாஜி சிஎம் ஆக்கிறீங்களா தாவேகால? சரி, என்ன ஆதாரம் தருகிறார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று இந்தியா டுடே லைவில் ஃபஸ்ட்டு இவர் பேசுகிறார், அதுக்கப்புறம் என்டிடிவியில் நாங்கள் பேசிட்ட பிறகு இவர் பேசுகிறார். ரெண்டையும் கேட்குறேன். ஃபஸ்ட்டு இவர் பேசி தான் நாங்கள் அடுத்து பேசுகிறோம், டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பேசுகிறாரு, என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், ஆதாரம் தரார் சட்ட அமைச்சர். செந்தில் பாலாஜிட்ட நிறைய பணம் இருக்குது. இதெல்லாம் ஒரு டிபேட்டில் சொன்னதுங்க. இனிமேல் தான் இவர்கள் எல்லா ஆதாரத்தையும் சித்தரித்து கொண்டு வருவார்கள்.
நீங்கள் ஆதாரத்தின் கைது எப்போ நடக்கும்? ஒன்லி வென் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எவிடன்சஸ். ஃபர்ஸ்ட்ல பிரைமா ஃபேஸில் எவிடன்ஸ் இருக்கணும். நேற்று ஒரு அமைச்சர் நேஷனல் மீடியாவில் பேசுகிறார், அவர் கையில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் உண்மை. இனிமேல் அனைத்தையும் சித்தரித்து ஆடியோ வீடியோ இல்ல, இப்ப ஆதாரம் வந்து செந்தில் பாலாஜி செய்தார் அப்படின்றது இல்ல. வரணும். சொல்ல வரீங்களா? கம்ப்ளீட் பண்ணுறேன், இருங்க. நானே முடிச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து சொல்கிறார், செந்தில் பாலாஜிட்ட நிறைய பணம் இருக்குது, அவருடைய ஆதாரம். அவர் ஒரு நேஷனல் மீடியாவில் ஒரு அமைச்சர் வாலண்டரியாக காரில் இருந்து கலந்து கொள்கிறார் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவம் நமக்கு புரியுது. அவ்வளோ முக்கியமாக வரவர் என்ன சொல்லுவார்? யதார்த்தமாக வேறு அமைச்சர்களாக இருந்தால் என்னென்ன சொல்லுவாங்க? அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, எங்கே சந்திச்சாங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ அந்த விஎஸ்டிபியா அந்த அமைப்பு, அந்த போல்ஸ்டர் ஒருத்தரை பிடிக்கிறாங்கல்ல, திருநாவுக்கரசு. ஆமா ஆமா. அவர் யாரு? கடந்த காலங்களில் முழுக்க அவர் கடந்த காலங்களில் முழுக்க அண்ணாமலைக்காகவும் தாவேக்காகவும் மட்டுமே பேசியவர். ஒரு நேர்காணலிலே நாங்கள் எல்லாரும் லயோலா காலேஜ் மேட்ஸ் என்று சொன்னவர். ஐபிடிஎஸ் உடைய திருநாவுக்கரசு. நான் இவர் விஜய் ஆகட்டும், நம்ம இவர் ஆகட்டும், ஆதவ் ஆகட்டும், எங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஒரு வகையில் லயோலா மேட்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட அவர் கேட்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இப்போ சொன்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து அவர் சொன்னார். உங்கால வச்சு அவர் தான் பணம் கொடுக்க வச்சாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து சட்ட ரீதியான நுணுக்கங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து டிரான்சாக்ஷனே நடக்கலை, அங்கே தான் ஹைலைட்டு. டிரான்சாக்ஷனே நடக்கலை நீங்கள் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு. இப்போ என்ன ஆதாரம் பிடிச்சிருக்கீங்க? பேசுனாங்கன்றது ஆதாரமா? அதானே சொல்கிறாங்க. அப்போது ஒரு இப்போ நீங்கள் பேசுனாங்க அப்படிங்கிற ஆதாரத்தோடு ஒருவரை இவ்வளவு வேகமாக ஒரு முன்னாள் அமைச்சரை வந்து இதுக்குள்ளே சேர்த்து கைது பண்ணணும் அப்படின்னு வரீங்கன்னா அந்த எவிடன்ஸ் எவ்வளோ கான்க்ரீட்டாக இருக்கணும். அப்போ ஒரு நேஷனல் மீடியாவில் அவர் கேட்கும் போது சொல்கிறாரு, அதாவது கரண்ட் கட் ஆனாலும் காரணமான செந்தில் பாலாஜி, கரூருக்கும் காரணமான செந்தில் பாலாஜி, எம்எல்ஏ வந்து விலை பேசுறதுக்கும் காரணமான செந்தில் பாலாஜி, பணக்காரர், பவர்ஃபுல்லானவர். அடுத்து கேட்குறாங்க, வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருக்காரு, எவ்வளோ பெரிய வடிகட்டின போய் நீங்களாம் ஒரு சட்ட அமைச்சராக இருக்கிறது லாயக்கானவரா? அவர் துபாய் போய் வந்துட்டார்ல. சரி, இவர் சொல்றாரு ஒரு வாரமாக துபாயில் இருக்கிறார். ஒரு பேட்டியை கேளுங்க, 5 நாளா துபாயில் உட்காந்துருக்காருங்கிறார். இவர் சொல்ற அன்னைக்கு அவர் இங்கே தான் இருக்கிறார். இவர் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்றாருல 26 என்னமோ அந்த தேதி, அந்த அன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பியை தேடினது 21. அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சு தேடினீங்களா? என்ன சார் இது? எவ்வளவு பெரிய குழப்பம் சார் இது. எல்லா அவதூறையும் நீங்க தள்ளிக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டே இருக்கணுமா? அடுத்து வர்றேன், என்ன ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸை மறைக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரியான பொய் புரட்டு மலங்களை அள்ளி வீசுகிறார்கள் அப்படின்னப்ப அகைன் எவிடன்ஸ் என்ன சொல்றாரு? இதுதான் எங்க ஒரு நேஷனல் மீடியாவில் பேசுறாரு. நான் உங்களுக்கு எவிடன்ஸ் தரம் பாருங்க. ஒரு நேஷனல் மீடியாவில் என்ன எவிடன்ஸ் ஒரு சட்ட அமைச்சரை கேட்கிறாரு. அந்த மீடியாவில் நம்ம கலந்து கொண்டு பேசுவது அவ்வளவு முக்கியம் என்று நினைப்பதனால் ஒரு அமைச்சர் காரில் போய்கிட்டே பேசுறாரு. சட்ட அமைச்சர் தானே, உங்கள்கிட்ட எல்லா தகவலும் உங்களுக்கு வந்திருக்கும்ல. அப்போ அவர் சொல்றாரு, செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லான ஆளு, அவர்கிட்ட பணம் இருக்கு, உதயநிதி துபாயில் இருக்கிறாரு, ஸ்டாலின் சொன்னார் 6 மாதத்தில் ஆட்சி கலையும் என்று, இதெல்லாம் ஆதாரங்கிறார். இப்ப நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு. இதே நிர்மல்குமார், ஏன்னா நிர்மல்குமாரை தான் டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதே நிர்மல்குமார் டிஎன்இபியில் கரப்ஷன் நடந்திருக்குன்னு சொன்னார். என்ன ஆதாரம் கொடுத்தார்? என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியல? விஞ்ஞான ஊழல் அப்படின்னார். இந்த விஞ்ஞான ஊழலை யார் முதல்ல பரப்பியது? இந்த விஞ்ஞான ஊழல் திமுகவுக்கு எதிராக நிர்மல்குமார் கற்கக்கூடிய எந்த அநீதிகளுக்கும் நிர்மல்குமார் கையில் ஒரு துளி ஆதாரம் கூட கிடையாது. இதான் உண்மை. இனிமேல் எதையாவது சித்தரிக்கலாம், மேபி அது சித்தரித்தாலும் சட்டத்தின் பார்வையில் அது குப்பை தொட்டிக்கு போய் சேரும். இது வந்து திமுகவுடைய வரலாறு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய சமூக நீதி பார்வையை, கொள்கையை, வளர்ச்சியை எதிர்கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே சேற்றை வாரி மட்ஸ்லிங்கிங் பண்ணியிருக்கிறாங்க டிஎம்கே அகெயின்ஸ்டா. நீங்க ஒரு சாதாரண இதை எடுத்துக்கோங்க, சயின்டிபிக் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவனை சர்க்காரியா கமிஷன் சொன்னதுன்னு அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது சர்க்காரியா கமிஷன்ல, தெரியுமா? அதை பயன்படுத்தியது யார்? எம்ஜிஆர் பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை. அரசியலுக்காக அதை வெப்பனைஸ் பண்ணார் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை அவருக்கு அப்புறம் யார் பயன்படுத்தினார்? இபிஎஸ் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் யார் பயன்படுத்தினார்? நரேந்திர மோடி பயன்படுத்தினார். இப்போ விஜய் பயன்படுத்துகிறார். வெட்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? அந்த நரேஷனை திமுக உடைக்கவே முடியலையா? ஏன் சார்? அதான் சார் பாவம். நான் உண்மையிலே வேதனைப்படுறேன் சார். ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றத்தை எந்த காலம் தான் இப்படி பேசிக்கிட்டு, எத்தனை காலம் தான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க? அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். இந்த நரேஷன், நல்ல வேலை அந்த வார்த்தையை சொன்னீங்க. நரேஷன் ஏன் தேவைப்படுதுன்னு இருக்குல்ல. நரேஷன் வந்து உங்களுக்கு ரீசன் இல்லாம தேவைப்படாது. ஒரு நரேஷன் எந்த காரணம் இல்லாம தேவைப்படாது. ஒன்றும் இல்லை, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னாரு. ஒரு முதலமைச்சருக்கு தெம்பு திராணி இருந்ததா எந்த பார்ட்டின்னு சொல்றதுக்கு? எதிர்கட்சி தலைவர் ஏஞ்சி கேட்டார்ல, தைரியம் தான் எந்த பார்ட்டின்னு சொல்லுன்னு. பார்ட்டி பேரே சொல்லு, நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு சேம் சைடு கோவப்படுறாரு ஆதவர்ஜுனா எந்திரிச்சு. சொல்லிதான் பாரு தைரியமா எந்த பார்ட்டின்னு. அகைன் இந்த நரேஷன் எதுக்கு?
விஞ்ஞான ஊழல் என்று சொல்வது, செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது. இப்ப நேற்று அதே விவாதத்துல தாவேகா சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் கலந்துக்கிறார். அவர் கூட இந்த இடையில தேர்தல் எல்லாம் நின்றார் அவங்க சார்பா. பேர் கூட கண்ணாடி போட்டிருப்பார். சத்யகுமார். அவர் சொல்றார், செந்தில் பாலாஜி இடி வழக்கில் இருக்கிறார். அவர் ஆதாரம் சொல்றாரு. செந்தில் பாலாஜி சாதாரணமான ஆள் இல்லை, அவர் மேல இடி வழக்கு இருக்குது. அதே இடி வழக்கை அகைன் வர்றேன்னா, அதே இடி வழக்கை உச்சநீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து நீங்கள் சிறையில் ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னது, provision just because provisions of PMLA is stringent, it cannot be used as a tool for long incarceration of your political enemies. இந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? உங்கள் அரசியல் எதிரிகளை நீண்ட காலம் சிறையில் வைப்பதற்காக நீங்கள் PMLA உடைய ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். நீதிமன்றம் ஒன்றும் வாஸ்தவம் தான், சரிதான் இருக்குது. இன்னும் நிறைய கேட்டுச்சு. லாங் தூரமா நான் பாக்குறேன், எவ்வளவு தூரமும் வந்து ட்ரையலுக்கான அறிகுறியே காணும், வேணும் இவர் உள்ள வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக. டாஸ்மாக்ல இருக்குது. டாஸ்மாக்ல என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம்? நீங்க இடிய டாஸ்மாக் நிறுவனங்களுக்குள் சென்று நீங்கள் சோதனையிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு இடியவே. ஏன்னா இது முறைகேடு, நீங்க செய்யறது இடி செய்யறது முறைகேடு அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல எதை நிரூபிச்சீங்க? இல்ல எது தப்பு? ஆனால் இன்னைக்கு விஜயபாஸ்கர் சேர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த விஜயபாஸ்கர் யார்? அவர் மீது இருக்கும் குட்கா வழக்கை கூட விட்டுருங்க, ட்ரையல்ல இருக்குது. பிளாக் டெய்ரி மாட்டுச்சு, சிட்டிங் டிஜிபியோட வழக்கில் இருக்கிறார். சிட்டிங் டிஜிபி கூட சேர்ந்து வழக்கில் இருக்கார். இந்த விஜயபாஸ்கருடைய ஏடிஎம்கே, உண்மையான ஏடிஎம்கே எங்க பக்கம் இருக்கு? வெக்கமா இல்ல? உண்மையான ஏடிஎம்கே உடைய தலைவரையே டான்சி ஊழல் வழக்கில் தண்டனை பெற வைத்து பின்னால் அவர் விடுதலை ஆனாலும் இது சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டனை பெற்று கன்விக்ட் ஆன ஒரு குற்றவாளியின் கட்சி அது. நீங்க பாருங்க, வரலாற்று ரெண்டு பக்கம் பாருங்க, சொன்னீங்கல நரேஷன். ஒரு குற்றவாளியை விட்டுறாங்க. இப்ப இதே மாதிரி ஜெயலலிதா போலவே ஒரு குற்றவாளியின் கட்சியில் இருந்து ஊழல் குற்றவாளி, கரெக்டா சொல்லணும், ஊழல் குற்றவாளியின் கட்சியில் இருந்து ஆள் பிடிப்பதற்கு வெட்கப்படாத ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதிகள் இவர்கள். யாரை பார்த்து குற்றம் சொல்றாங்க? இதுவரை நடந்துகிட்டு இருக்கிற ட்ரையல்லையும் எங்கேயுமே நாங்க நீதிமன்றத்தில் குட்டு வாங்கினது இல்ல, முடிஞ்சு போன எந்த வழக்கிலுமே நாங்க குட்டு வாங்கினது இல்ல. அந்த அளவுக்கு தெளிவா வச்சிருக்கிறோம். வேற வழி இல்லாம வயிற்றெரிச்சலுடைய விளைவாக சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற ஒரு வாதம். கண்ணுக்கு தெரியாத விஞ்ஞான ஊழல். அப்ப யார்? நீ தோத்துட்டியா அமைச்சரா? அப்ப நீ அக்செப்ட் யுவர் டிஃபீட். இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டீங்க. வெள்ளரிக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கு. எங்கிருந்து நடந்துச்சுன்னு தெரியுது. அதை நிரூபிக்க முடியாது. நிர்மல்குமார் ராஜினாமா செய். அதுக்கு லாய்க்கு இல்லைன்னா நிரூபிக்க முடியலன்னா அது யார் தப்பு சார்? சார், தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க இதுல மகாராஷ்டிரால. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆட்சி நடத்துகின்ற காங்கிரஸ் விரும்புமா? விரும்பாது. தவறு யாருடையது? தீவிரவாதிகளுடையது. தப்பு யார் செய்யறானா? தீவிரவாதிகள் செய்யறாங்க. ஏன் சார் பொறுப்பேற்று அமைச்சர்களும் முதலமைச்சர் ராஜினாமா பண்றாங்க? ஏன்? அதை தடுக்க தவறும் போது. இப்ப நீ வந்துட்ட, அதை நிரூபிக்க தவறு, நீ ராஜினாமா பண்ணு. அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் கரெக்டா அவசரப்படுறீங்க, டைம் இருக்குல்ல. நான் இது வரைக்கும் நடந்ததே சொல்லிட்டு இருக்கிறேன். இனிமேலும் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேனே, ஓப்பன் சேலஞ்ச். இன்னும் 10 வருஷம் இந்த வழக்கு நடக்கட்டும், மண்ணை கவுவீர்கள். ஆனா அந்த நரேஷன்ல வரலாறு முழுக்க திமுகவை இப்படித்தான் அசிங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். எங்கேயாவது ப்ரூவ் பண்ணீங்களா? ஒண்ணு உங்களுக்கு நீ ஜுஜுபி பார்ட்டி 2.5 வருஷம் தான் ஆச்சு நீ வந்து, அதுக்குள்ள உன் முதுகு மேல 1000 கரப்ஷன். அடுத்து வர்றேன், அடுத்த அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒன்ன நிரூபிப்போம் கண்டிப்பா. அது வர நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். You are just underestimating, but you haven't read the history of DMK's legal battles. அதான் பிரச்சனை. அது பாருங்க, ஒரு உதாரணம் இன்னைக்கு காலையோட படிச்சுட்டு இருந்தேன், கலைஞரின் சட்ட போராட்டம்னு ஒரு புக்கு. மலைச்சு போயிருவீங்க பார்த்து படிச்சீங்கன்னா. ஒவ்வொன்றையும் ஏன் ஜஸ்ட் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த பின்னால இருக்கிற அண்ணா அரைச்சு தூக்குனாங்க. சட்ட போராட்டம் நடத்தி இருந்த இடத்துல வைக்க வைத்தது திமுக. அண்ணா சென்டனரி பில்டிங் மாத்திரனாங்க. சட்ட போராட்டம் நடத்தி அதே இடத்துல இருந்ததே வைக்க வைத்தது திமுக. சமச்சீர் கல்வியில் இருக்கிறத வந்து சிகர் ஒட்டினாங்க. சட்ட போராட்டம் நடத்தி கொட்டு வைக்க வைத்தது திமுக. நான் சொல்றேன், வரலாறுல நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தலைவர் சொன்னார் 6 மாசம், நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதை வந்து தப்பா பெயிண்ட் பண்ண பாக்குறாங்க. அதை தான் சொல்றாரு. அவர் 6 மாசம் சொன்னாரு. நேஷனல் டிபேட்லயே மூடத்தரம் அதாங்க கேட்கறான். ஏங்க அவர் மைக்ல தானங்க சொன்னாரு, மக்கள் முன்னால தானங்க சொன்னாரு. இது மக்கள், திஸ் இஸ் an unpopular government among the public within 40 days. இது நிலைக்காது. இது ஒரு அரசியல் தலைவருடைய கருத்து. உங்களுடைய கூட்டணி தலைவர்களே உங்களை ஜீரணிக்க மாட்டார்கள். இது ஒரு அரசியல் தலைவருடைய கணக்கு. நீங்கள் மக்கள் மன்றத்தில் அந்த அளவுக்கு வந்து அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப அடுத்த பாயிண்ட் வர்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஜெயலலிதா, கருணாநிதி எடுத்துக்கங்க, 2 பேர் தலைவர் கலைஞர் எடுத்துக்கங்க, ஜெயலலிதா எடுத்துக்கங்க, 2 பேரும் தனியா எடுத்துக்கங்க.
ஊழல் வழக்குக்காக அவர் தண்டிக்கப்பட்டவர் சட்ட போராட்டத்தில். ஆனால் கலைஞர் அவர்கள், நீங்க இதை சொல்றீங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி அப்படி அப்படிங்கிறீங்க. லெட் மீ கம் வித் தி ஹிஸ்டரி. ஏன்னா டிவி கேக்கு ஹிஸ்டரினா பிடிக்காது. அதனால லெட் மீ கம் வித் தி ஹிஸ்டரி. என்னை கைது செய்து விட்டார்களே, எந்த வழக்குல அவங்களை கைது செஞ்சாங்களோ, டான்சியில வந்து லோயர் கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்ல அவங்க கன்விக்ட் ஆனாங்க. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கன்விக்ட் ஆனாங்க ஜெயலலிதா. ரெண்டுலயுமே கன்விக்ஷன் இருக்குது. பின்னால் அதுல அக்யூட் ஆனாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் அக்யூட் ஆனாங்க டான்சில. இதுல வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே ஹைகோர்ட்ல திருப்பு வரும்போது அவங்க இல்ல கடைசியா. அதுக்காக என்ன பண்ண முடியும்? கன்விக்ஷன் தானே. என்ன மரணம் வந்து ஒரு மனிதனுடைய தவறை வந்து இல்லைன்னு ஆக்கிருமா? ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் வி ரெஸ்பெக்ட் ஹர். அது வேற. பிகாஸ் ஷி வாஸ் அ லீடர். அது விட்டுருங்க. இது இப்படி வைங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறதுக்காக அதுதான் சொல்றேன். ஜெயலலிதாவே பார்த்துட்டோம்டா, டேய் ஜுஜுபி பசங்களா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வீம்பு கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞரை இரவு நேரத்தில் கைது செய்தார். நான் இப்போ சொல்றேன், சொடக்கு போட்டு சொல்றேன், சார்ஜ் ஷீட் கூட போட முடியாம தோத்து போனார் ஜெயலலிதா. எப்படி இப்படி சொடக்கு போட்டு சொல்றேன், சார்ஜ் ஷீட் கூட போட முடியாம தோத்து போனார் ஜெயலலிதா. ஜெயலலிதா மூலம் நீங்க எல்லாம் மண்ணு, ஒண்ணும் கிடையாது. ஆர்வ கோளாறு பசங்க ஏதோ தெரியாம குத்துன ஓட்டுல தப்பி தவறி வந்த ஆட்சி இது. ஏன்னா அதுலயும் உங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஒண்ணு நீங்க தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சுக்கிட்டு இல்ல. நீங்க எப்படி வந்தீங்க, உங்க கதை வரலாறு தெரியும். எடப்பாடியும் அண்ணாமலை போன்றவர்களும் பாஜக போன்றவர்களும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொய்யான காரணம் சொல்லி ஒரு அதிருப்தியை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். சரி, ஒரு அதிருப்தி உருவாயிருச்சு. வேற வழியில ஆட்சி செஞ்சுட்டு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துதான் ஆகும். காமராஜருக்கு லே ஆஃப் கொடுத்த காலம் தானே, கர்ம வீரர் தானே அவரு. அப்ப சரி வேணாம் திமுக, யாரை முடிவு செய்யறது? அதுக்காக அண்ணாமலையும் எடப்பாடியுமா ஏத்துக்க முடியும்? சீமானியமா ஏத்துக்க முடியும்? வேணாம். விஜய் புதுசா வர்றாரு, அவருக்கு போடும். இவ்வளவுதான் நடந்தது. நீ ஒன்றும் பெரிய புரட்சியாளர் கிடையாது, உன்னை நம்பி ஒன்றும் மக்கள் போட்டாங்க, நீ அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்க வேணா ஒரு பெரிய கூட்டம் பின்னால் இருக்கலாம். அதை தவிர இந்த ஆட்சி நடந்தது இதனாலதான். இல்லை, கமிங் டு த பாயிண்ட். ஆனால் முறையாக பல பிரச்சனைகளை சந்தித்து கட்சி ஆட்சி எல்லாத்தையும் தன்னர்களை கொண்டு வந்து ஜெயலலிதா அந்த வகையில் ஒரு பெரிய வாரியர், தன்னை நிலைநிறுத்திய தலைவர். அவர் போட்ட வழக்கே லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணி தூசின்னு தூக்கி போட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நீங்கள் கவனியுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இதையும் சொல்லித்தான் ஆகணும். தான் இறந்ததற்கு பின்னாலும் சட்ட போராட்டம் நடத்தித்தான் தான் துயில் கொள்வதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார். இதுதான் யதார்த்தம். ஆனால் அதுவே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஈஸியா கிடைச்சது. ஆனா ஆட்சியில் இருந்தாங்கல்ல, வாட் எவர் அப்ப ஆட்சியில் இருந்தா சட்ட போராட்டம் தேவையில்லை. அப்படி பார்த்தா ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் சட்ட போராட்டங்களை குடியேற்றுவதற்காக இருந்தாலும், கவர்னருடைய அதிகத்தை நிலைநிறுத்துவதாக குறைப்பதாக இருந்தாலும், இன்னும் பிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது சட்ட போராட்டம் நடத்தி தான் எதையும் செஞ்சிருக்கிறோம். ஆட்சியில் இருந்தால் ஒன்றிய அரசை எதிர்த்து, ஆட்சியில் இல்லைன்னா ஆளுகின்ற அரசை எதிர்த்து சட்ட போராட்டம் எங்களுடைய உயிர் மூச்சாக இருக்குது. இப்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன். கண்ணா, நீங்க எதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டிக்கிட்டீங்கடா நீங்க. இன் ரியாலிட்டி யூ ஹேவ் பீன் காட் ரெட் ஹேண்டட். காமராஜரை வச்சு கையெழுத்து போட்டு பண்ணார வெட்கமாக இல்லை தாவேகாரர்கள் குதிரை பேரத்தை திமுக செய்கிறது என்று பேசுவதற்கு. அது என்னடா அது? காமராஜர் உட்காந்து போட்டாரே கையெழுத்து, அது என்னது? அது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணீங்களா? அது என்னது? அது டிடிவி தினகரன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்னது அது? இன்ன வரைக்கும் அந்த அது நீ நேர்மையானவன் தானே? அவரு உள்ள வரல. யார் வரல? அவரு ஆதரவுல இல்லையே. அது ஓட்டு போட்டார்ல. அப்ப என்னது? அவங்க வந்து அதை ஏத்துக்கலையே தாவேகா. அது சரி. நேற்று வந்து கூட்டணி கட்சிகள் அமமுக கலந்துக்கலையே. டைவர்ட் பண்ணாதீங்க. நடந்த சம்பவம் உண்மையா இல்லையா? அவ்வளவுதான் மேட்டர். அதுக்கு பேர் குதிரை பேரமா இல்லையா? அவர் ஓட்டு போட்டாரா, கலந்துக்கிட்டாரா, வராரா இல்லையா, அதெல்லாம் சார் வந்தாலும் இவனுக்கு சேர்க்க மாட்டானுங்க. அது வேற. அதை விட்டுருங்க. அந்த வாக்கை பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கல்ல. இப்ப நான் என்ன கேட்கறேன், உங்க போயிட்டு அப்படின்னா இவ்வளவு கிளவரா நீங்க பேசுறீங்கன்னா, பணம் தான் கொடுக்கலையே, ஓட்டு தான் போடலையே, அப்புறம் எதுக்கு இதுல அரெஸ்ட் பண்றீங்க? பதில் சொல்லுங்க. பேசுனாங்க. அப்ப இதுலயும் தானே. அப்ப இது மட்டும் அதுக்கு என்ன ஆடியோ ஆதாரம்? இதுக்கு வீடியோ இருக்கு சார். வீடியோ இருக்கு, கையெழுத்து போட்டதுக்கு, கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு வீடியோ இருக்குது. அதுக்கு பின்னால ஒரு மாத்தி பேசுறதுக்கு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப விஜய்க்கே ஓட்டு போட்டதுக்கு வீடியோ இருக்குது சார். பேசுறீங்க. சோ இது முழுக்க சார் இது வந்து செம காமெடி பண்ணிட்டு இருக்காரு விஜய். வைகோ என்கின்றவருடைய உளறுவாயால் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் விஜய். அப்ப குதிரை பேரம் நடக்குது, தாவேக்கா தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு கூட இணைப்பு விழா இருக்கு. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் 2 முன்னாள் அமைச்சர்களும் தாவேக்கால தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்க. நேற்று கூட்டணி கட்சிகள்லாம் தலைவர்கள்லாம் ஒரு டீ பார்ட்டி நடக்குது. அதுல வந்து இந்த சமூக நீதி அரசு, நீங்க தான் கூட இருக்கணும், என்னை நம்புங்கன்னு விஜய் பேசியிருக்காரு. என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் ஒரு குதிரை பேரம் பண்ணல. உண்மை, இதுவும் உண்மை. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு வாங்க. குதிரை பேரம் பண்ணியா இல்லையா? நீங்க வேற ஏதோ கொஸ்டினை ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்ட டைவர்ட்லாம் பண்ணாதீங்க. நீ குதிரை பேரம், நான்
ஆமா பேசுனேன் சொன்னாரு, நீங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாரு. இது என்னது இது? மாத்தி சொல்லிட்டாரே, நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. அது என்னது? அது என்னது? எங்க கட்சி எம்எல்ஏக்களை நான் சொல்றேன். எது ராஜினாமா பண்ணிட்டு போய் திரும்ப நில்லுங்கன்றதா? அது அங்க குதிரை பேரும். எங்க கட்சி எம்எல்ஏ அது வேற பாயிண்ட். அவர் கட்சி எம்எல்ஏ கிடையாது. நீங்க நிக்க விடல, இப்ப நாங்க திரும்ப எங்க கட்சியில் நிக்க வைக்கிறோம் சார். அது அடுத்த பாயிண்ட். இப்போ அவர் எங்க எம்எல்ஏ. இப்ப அதெல்லாம் பாயிண்ட் இல்ல. எங்க எம்எல்ஏ, அவ்வளவுதான் பாயிண்ட். அங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பின்னால போவே கூடாது. அப்ப பின்னால போனா டைவர்ட் ஆயிருவோம். அதையும் பேசுவேன் நானு. அதுக்கு பின்னால போனா நீங்க நிக்க விடலைன்னா ஏத்துக்கிட்டு தானே வந்தீங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே வந்தீங்க. அதை பாயிண்ட் விடுங்க. இந்த பாயிண்ட் வந்து இங்க மேல ஒரு பழி வரக்கூடாதுன்னு நான் அதை ஏத்துக்கிட்டேன். அதை விடுங்க. திரும்ப பின்னாலே போகாதீங்க. இந்த இடத்த நான் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப மற்றபடி ஜாலியா பேசலாம், அப்புறமா பேசலாம், டைம் இருந்தா ஒரு 25 நிமிஷத்துல முடிப்போம். அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க. சரியா? இந்த பாயிண்ட்ல இருந்து வாங்க. அது எங்க எம்எல்ஏ. எங்க எம்எல்ஏக்களை உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற சட்டப்படியாக அவர்கள் எங்கள் எம்எல்ஏக்கள். there is no legislative party legally for MDMK. சட்டம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, சூரியன் சின்னத்தில் நின்றவங்க அடிப்படை உறுப்பினரை வாங்கி எஃப்ஆம் பிஃபார்ம் வாங்கி இருக்கிறது திமுக. அப்ப திமுகவுடைய உறுப்பினர்களை ராஜினாமா செய்து விட்டு வர சொல்லி நான் சொன்னேன் என்று வைகோ சொல்வது குதிரை பேரம். நீங்க இப்ப ஒரு கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கீங்களா, ஆதாரம் இல்லாம இளையராஜாட்ட பேசினாங்கன்னு. அந்த பிடிச்சிருக்கீங்க பத்தியில, அந்த இடத்துல வைகோ வராரு இப்ப சட்டப்படி. அவரே சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்டா. ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆக்சுவலா சிஎம் வரும் உடந்த இதுல சிஎம் தான் இன்டியூஸ் பண்றாரு. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் பிரச்சனை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? பணம் மட்டும் கிடையாது, அதிகாரம் தரேன், பார்ட்டி போஸ்ட் தரேன், கமிஷன்ல ஏதாவது கமிஷனை ஹெட் ஆக்குறேன், எது சொன்னாலும் அது குதிரை பேரம். உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஏதோ ஒன்று தர்றேன், என்ன பேரம் நடந்தாலும் எது இருந்தாலும் குதிரை பேரம் தான். அப்ப இப்படி வர சொல்லுங்க. இப்ப நீ சொல்றீங்கல்ல, அவங்க சூரியல நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்கள ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நம்ம விசில நின்று ஜெயிக்க வைப்போம் அல்லது பொம்பார்த்து ஜெயிக்க வைப்போம்னு, அது குதிரை பேரம். இது ஏன் வருது இந்த வார்த்தை அப்படின்னா, மக்கள் எதற்காக அந்த சட்டத்தை நீங்க படிங்க, எதுக்காக அது வகுக்கப்பட்டிருக்குன்னா, மக்கள் எதற்காக பார்த்து யாருக்கு எப்படி வாக்களித்தார்களோ அந்த நியதியை மாற்றுவதற்குல்ல, வேறு காரணங்களுக்காக. அதுதான் குதிரை பேரம். அவ்வளவுதான். அதுலயும் சட்டத்துல இடம் இருக்குல்ல. என்னன்னு ராஜினாமா செய்யறது சட்டத்துல இடம் இருக்குல்ல. ராஜினாமா பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உச்சநீதிமன்றம் ராஜினாமா பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறது, factum and taint of disqualification does not vaporize by tendering a resignation letter to the speaker. என்ன சொல்றீங்க? சும்மா தூக்கி ராஜினாமா பண்ணிட்டேன்னா உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணணுங்கிற பாயிண்ட் வந்து நீ தடுத்துற முடியாது. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட ரூல் வந்து நீ தப்பிச்சிட முடியாதுங்குது. யார் சொன்னதுரா ராஜினாமாங்கிறது ஒரு வாய்ப்புன்னு? எந்த அல்டீரியர் மட்டும் இருக்கக்கூடாது சார். இது எல்லாருக்கும் குழந்தைங்க கூட தெரியும். கூட வீட்டுக்கு போய் சிரிப்பீங்க சார் நான் சொல்றதெல்லாம் கேட்டு. நம்ம சும்மா கேட்டோம் வீடியோ சார். இதுல ஒளிவு மறைவே இல்ல, வெளிப்படையா தான் நடக்குது. எல்லாம் வெளிப்படையா தான் எல்லா ஜனநாயக படுகொலையும் நடக்குது. வெளிப்படையா தான் வைகோ சொல்றாரு. அதுக்கு தானே தலையை சுரிஞ்சிட்டு நிக்கிறோம். வெளிப்படையா தான் மன்னார்குடி எம்எல்ஏ கூப்பிட்டு கையெழுத்து போட்டு வாங்கினாங்க. அதை வெளியிட்டதே தாவேக்கா. அதோட உச்சபட்சம் என்ன இருக்க முடியும்? அதை வெளியிட்டதே தாவேக்கா. வெளிப்படையா தான் நடக்குது, வெளிப்படையா தான் வாங்கங்கிறாரு, வெளிப்படையா தான் குதிரை பேரம் பண்றாரு சார். டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணார் சார் ஜனநாயக படுகொலை விஜய். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தலைவர் சொன்னது சரி. 6 மாதம் தாங்காது சார் இந்த அகங்கார ஆட்சி, 6 மாதம் தாங்காது சார் இந்த ஆணவ ஆட்சி, 6 மாதம் தாங்காது சார் இந்த சட்ட விரோத ஆட்சி, 6 மாதம் தாங்காது சார் இந்த ஜனநாயக விரோத ஆட்சி. மார்க் மை வேர்ட்ஸ். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்லை சார், இவ்வளவு ஆணவத்தில் ஆடுவாங்க எல்லாரும். ஒரு பக்கம் சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, எவனையும் கண்டுக்கிறது கிடையாது. புகார் மனு, இப்ப வர பாயிண்ட்டுக்கு, உங்கள் மீது புகார் மனுவை முறையாக செய்திருக்கிறோம். இந்த என்ன சார் பேட்டி நீங்க கேட்டிருப்பீங்க ஃபுல்லா. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க எப்படி காவல்துறை வழியா கொண்டு போறீங்க? டிடிவி தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு சிஎஸ்ஆர் கூட இல்லையா சார்? அப்படி பார்த்தா நீங்க விசாரிக்க கூட இல்லையா? நேரா வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மாத்தி வேற போட்டிருக்காரு ஓட்டு. இதெல்லாம் என்னாச்சு? அப்ப புகார் மனுவை முறையாக ஆளுநரிடம் தந்திருக்கிறோம். விரல் சப்பிட்டு உட்காந்துருப்போமா? நீதிமன்றம் செல்லுவோம். நீதிமன்றத்தை நாடி நாம் செய்த பல்வேறு சாதனைகள் இருக்கிறது. அவ்வளோ ஏன் உச்ச நீதிமன்றத்தை நாடிதான் கவர்னர்கள், பாஜக அரசால் நியமிக்கப்படக்கூடிய கவர்னர்கள் எங்களுடைய பில்ஸ் மேல உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி வரலாற்று சாதனை மிக்க தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுநர்களுக்கு எதிராக வாங்கிச்சு. இதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தை நாடிதான் செஞ்சிருக்கிறோம். எல்லாம் நீதிமன்றத்தின் வாயிலாகவே செய்திருக்கிறோம். எனவே சட்ட ரீதியாக இந்த கேவலமான ஒரு எங்கள் மீது வீசப்பட்ட இந்த மலம் எதற்காக வீசப்பட்டதுன்னு தெரியும். இந்த நாட்டத்திற்காக மக்கள் இப்படி திரும்பும் பொழுது இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய படுகொலையை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முயற்சி இல்லை, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு செந்தில் பாலா இவர் விஜயபாஸ்கரை சேர்த்தது வந்து ஒரு தனி கதை. அதை பத்தி நம்ம ஒரு பெரிய டன்னா பேசலாம். யாரை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஊழல், லஞ்சம் பண்ணிட்டாங்க சார். 45 நாள்ல
தான் பேசிய அனைத்துக்கும் தகுதியற்றவர் என்று ஒரு கட்சி நிரூபிக்குதுன்னா இந்திய வரலாறு அது தாவேகா தான். எதை எதெல்லாம் பேசணுமோ எதுக்குமே நான் லாயக்கு இல்ல. பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசணும், மக்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசணும், லா அண்ட் ஆர்டருடைய பாதுகாப்பை பத்தி பேசணும், ஊழலை ஒழிப்போம். ஊழல் பண்ணவும் மாட்டோம், பண்ணவும் விட மாட்டோம், பண்ணவங்களையும் விட மாட்டோம், படங்களையும் விட மாட்டோம், கூப்பிட்டு சேர்த்துக்குவோம். நேற்று புனேவளவன் இதுல பேசி அருமையா சொல்லியிருந்தார். அவருடைய அபிடவிட்ல 45 பக்கத்துல 30 பக்கத்துக்கு அவர் மேல இருக்கிற கேஸ் மட்டுமே இருக்குது. இவருக்கு விஜயபாஸ்கர் 30 பக்கத்துக்கு அவருடைய அபிடவிட்ல அவர் மேல இருக்கிற கேஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னு அழகா சொல்லியிருந்தார். இவ்வளவு வழக்குகளை உடையவர், இவ்வளவு கொடூரமான பின்புலத்தை உடையவர் இந்த 2 விஜயபாஸ்கரும். இவருக்கு குட்கால வந்து உலக பெரிய வரலாறு நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பத்தி. இப்ப இவர்கள் இருவரையும் சேர்த்து அழைத்துக் கொண்டதாகட்டும், தான் அதிகாரத்தில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஆணவ மமதை கொண்டு தலைவிரித்தாடுகிறார் விஜய். வெகு விரைவில் அதற்கான விலையை ஜனநாயக நாட்டில் கொடுப்பார். நன்றி சார், நேரத்துக்கு மிக்க நன்றி.